அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னைக்கு இன்ட்ராடே ப்ரீமார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். நான் தினமும் நிஃப்டியில் மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா மற்றதெல்லாம் எடுத்து கால்குலேட் பண்ணுற டைம் ஆகுங்கிறதுனால தான் நான் நிஃப்டி ஒன்று கொடுத்தா போதும், ட்ரெண்ட் எந்த பக்கம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இது பேங்க் நிஃப்டியில் கொடுக்கலாம், ஃபின் நிஃப்டியில் கொடுக்கலாம், சென்செக்ஸில் கொடுக்கலாம், ஸ்டாக்குக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. இது ஏன்னா எடுத்து கால்குலேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுது, நிறைய எடுத்து கால்குலேட் பண்ணாதனால. அதனால் நிஃப்டி ஒன்று கொடுத்துட்டாவே ட்ரெண்டை நீங்கள் அதை பேஸ் பண்ணி என்ன ஐடென்டிஃபை பண்ணி எந்த டைரக்ஷனில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான், ஓகேங்களா? மேக்ஸ் கால்குலேஷன் மாறுபடாது. இப்போது நம்ம தினமும் ஒரு ஸ்ட்ரைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரெண்டை மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நிஃப்டி 50 எந்த பக்கம், ஏன்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது ஒரு ட்ரேடு, கரெக்டுங்க? அப்போது அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். மார்க்கெட்டு ஒரு வித்தியாசமானதுங்க. போய் மார்க்கெட் சப்போர்ட் உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது, ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ இருக்குது. மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 3:40க்கு முடியும், எங்கே வேணால் ஓப்பன் ஆகும், எங்கே வேணால் முடியும். ஆனால் ஸ்ட்ரைக் அப்படி கிடையாது. அதனால தான் மாற்றி சிந்திங்கன்னு நம்ம இந்த இதை கொடுக்குறோம், தினமும் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். மார்க்கெட் மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது அப்படிங்கிறத சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கு 24,200 புட்டு 138 ருபீஸ், 138. இந்த விலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அதே அந்த விலை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். எதிர அப் அண்ட் டவுன் நீங்கள் என்ன டெக்னிக் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தும். எதை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நம்ம ஒரு ஓப்பன் ட்ரெஸ் பார்க்கறதில்ல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதில்ல, பேட்டர்ன்ஸ் பார்க்கறதில்ல, நியூஸ் கேட்கறதில்ல. அதெல்லாம் நம்ம விலைக்கு ஏற்றால் போல வர நியூஸும் மேட்ச் ஆகிக்கும், ஓப்பன் ட்ரெஸ்ஸும் மேட்ச் ஆகிக்கும். அப்போது சிந்தி மார்க்கெட்டு வேற ஏதோ ஒரு உள்ள இருக்குது, அது மேக்ஸ் சார்ந்து பர்ஃபெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிந்து கொண்டு அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்கிறது சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன். அதே போல் ரிவர்சல் ஜோனும் இருக்குங்க, அது சொல்ல மறந்துட்டேன், சாரி. இங்கேருந்து மேலே போனாலும் ஒரு வேலை திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன். அப்போ இன்னொரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ணும். அதே போல் கீழே வந்தாலும் சேம், இங்கே இன்னொரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ணும். அது எல்லா வீடியோ இல்லைனாலும் போட்டுருட்டுங்க, இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன். நன்றி, வணக்கம்.